அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நித்யா. நான் திருச்சியில் வசிக்கிறேன். நான் ராமன் வாழ்ந்த இடமே அயோத்தி என்ற கதையை பற்றி கூற வந்துள்ளேன். தொடக்கத்தில் பெருமாளின் 7வது அவதாரமாக ராமரும், சக்கரம் பரதனாகவும், ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும், சங்கு சத்ருபனாகவும் அவதாரம் கொண்ட கதையை பற்றி கூற வந்துள்ளேன். சராயு நதிக்கரையில் அயோத்தி நகரம் அமைந்துள்ளது. அது அவ்வளவு அழகான நகரம். அங்கு சூரிய வம்சத்தில் சார்ந்த ரகு ஆட்சி செய்தார். பின்னர் அதனை தசரதர் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு 3 மனைவிகள் உள்ளன. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா என்று 3 மனைவிகள் உள்ளன. அவர்கள் நகரத்தில் நன்றாக ஆட்சி செய்து வந்தனர். பல வருடங்கள் கழித்தும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்பொழுது என்ன செய்வதென்று சிந்தித்து கொண்டிருந்தனர். அயோத்தி நகர மக்கள் அனைவரும் பெரும் கவலையோடு இருந்தனர். அந்த நேரத்தில் வசிஷ்டர் வந்து ஒரு யோசனை கூறினார். யாகம் நடத்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று எண்ணி ஒரு யாகம் செய்தனர். அந்த நேரத்தில் வேள்வியிலிருந்து வெளிவந்த அக்னியிலிருந்து அக்னி பகவான் வந்து பாயசத்தை தசரதரிடம் கொடுத்தார். அப்பொழுது அந்த தசரதர் அந்த பாயசத்தை 3 மனைவியிடம் கொடுத்தால் அவர்கள் புத்திர பாக்கியம் அடைவார்கள் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். அந்த பாயசத்தை எடுத்துக்கொண்டு தசரதர் தன் மனைவிகள் 3 கொடுத்தார். அப்பொழுது கௌசல்யாவும் கைகேயும் அதனை அறிந்துவிட்டு பின் அதனை சுமித்திரைக்கு ஊட்டிவிட்டனர். இந்த பாயசத்தின் அருளால் 3 குழந்தை பிறந்தனர். கௌசல்யாவிற்கு ராமரும், கைகேயிக்கு பரதரும், சுமித்ராவிற்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தன. அவர்கள் சிறு வயதிலேயே வேதங்களும் பல இடங்களுக்கு சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். அவர்கள் இளமை பருவத்தை அடைந்தனர். அப்பொழுது விஸ்வாமித்திரர் தசரதரிடம் வந்தார். அப்பொழுது தசரதர் அவரை அன்புடன் வரவேற்றார். பின்பு வரவேற்ற பிறகு விஸ்வாமித்திரர் எதற்காக வந்தீர்கள் என்று தசரதர் கேட்டார். விஸ்வாமித்திரர் அதற்கு, நாங்கள் உலக அமைதிக்காக ஒரு போர் செய்கின்றோம், அதற்கு வேள்வியை நடத்துகின்றோம். அதற்கு இடையூறாக பல அரக்கர்கள் தடுத்து கொண்டிருக்கின்ற அதற்காக எங்களுக்கு ராமனின் உதவி தேவைப்படுகிறது என்று கூறினார். அதற்கு தசரதர் சிரித்து கொண்டே, ராமனோ ஒரு பாடகன், அவனுக்கு என்ன தெரியும் என்று சிரித்து கொண்டே கூறினார். அதற்கு தசரதர் விஸ்வாமித்திரர் பெரும் கோபமடைந்து, ராமனின் பெருமையை யான் அறியேன், என் வாக்கியை நீ மீறுகிறாய் என்று கோபத்துடன் கூறினார். அதற்கு தசரதர் மன்னிப்பு கேட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரருடன் அழைத்து கொண்டு வேள்வி நடத்த சென்றனர். அங்கு வேள்வியை நடத்தி கொண்டிருக்கையில் சில நேரத்தில் தாடகை வந்து இடையூறு செய்தார். அப்பொழுது ராமர் வில்லை ஏந்தி தாடகையை கொன்றுவிட்டார். வேள்வியை நடத்தி கொண்டிருந்த சில நேரத்தில் பின்னர் அவர்களின் மைந்தர்களான மாரீசனும் சுபாவும் வந்து இடையூறு செய்தனர். சுபாகுவை கொன்றுவிட்டார் ராமர் வில்லை ஏந்தி. மாரீசன் தப்பித்து விட்டான். இவ்வாறு இனிதே வேள்வி முடிந்தது. இந்த வேள்வியை சிறப்பாக நடத்தியதால் விஸ்வாமித்திரர் ராமருக்கு பல தெய்வீக அஸ்திரங்களையும் பாடங்களையும் நன்றாக கொடுத்து சொல்லிக் கொடுத்து நன்றாக வளர்த்து வந்தார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் ராமரின் பெருமையை நன்கு அறிந்து 3 சென்று மிதிலை நகரத்திற்கு செல்வதற்கு அழைப்பு வந்தது. அப்பொழுது விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணன் 3 மிதிலை நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பையில் அகலிகையின் கல் கிடைந்தது. அப்பொழுதுதான் அகலிகையை அவர்கள் பெண்ணாக்கியா மாற்றி பின் மிதிலை நகரத்தை நோக்கி சென்று முதலாக ராமனும் சீதையும் சந்தித்து பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவ்வாறு ராமனின் வாழ்ந்த இடமே அயோத்தி, ராமன் வாழ்ந்த அயோத்தி என்ற பெருமை வந்தது. அயோத்தி நகரம் இன்னும் சிறந்த நகரமாக திகழ்கிறது. அனைவருக்கும் நன்றி.